நம்ம ஐயா நேற்று அந்த இறைவனுடைய பிரசாதத்தை உண்டு மகிழ்ந்த களிப்போடு எல்லோரும் அவர்கள் வீடு நோக்கி சென்றதாக பார்த்தோம். இடையிலே சில ஆண்டுகள் கழிந்தன. ராமலிங்கம் திருத்தலை யாத்திரை சொல்தல், பக்தி பாமாலைகள் பாடுதல், நமச்சிவாய் வாழ்கமா இறைவனுடைய பேரொரு கருணையினாலே ராமலிங்கம் தல யாத்திரை பல்வேறு ஆலயங்களுக்கு நம்மை போல அவரும் தல யாத்திரை எல்லாம் நடந்து சென்றுள்ளார். எவ்வாறெனில் 76களிலே எங்க மேட்டூர் சொல்லுங்க நமச்சிவாய் வாழ்க, நமச்சிவாய் வாழ்க. நாங்கெல்லாம் 76, 78 தல யாத்திரை சென்ற பொழுது கும்பகோணத்தை மையமா வைத்து மீதி இடத்தெல்லாம் வாடகை சைக்கிள் எடுத்துதான் தல யாத்திரை போவோம். எல்லா இடங்களுக்கும் இப்ப மாதிரி பேருந்து வசதி அதெல்லாம் கிடையாது. ஆலயங்கள்லாம் மிக நலிவுற்றுங்க. அப்ப உழுபவனுக்கு நிலங்கள் சொந்தம் திட்டம் நிலத்தை எல்லாம் திருக்குவளை நிலத்தை ஒரு முதல்வர் ஆட்டை போடுறதுக்கு டோட்டல் தமிழ்நாட்டு கோயில் நிலத்தையே காலி பண்ணோம். அப்படி ஒரு காலகட்டம் போனா நடை கூட திறக்க மாட்டாங்க, அச்சர் இல்லம்மாங்க. இவ்வளவோ அரும்பாடுபட்டு தரிசனம் செய்தோம். ஆனால் வள்ளல் பெருமானும் நாங்களே சைக்கிள்ல போறளவுதான் இருந்ததுன்னா, வள்ளல் பெருமான் காலத்தில் 1840, 50களில் மிதிவண்டி இருந்ததான்னு தெரியல. இருந்தாலும் அவர் நடந்தே பல தல யாத்திரைகளுக்கு செல்தல், இறைவன் மேல் பக்தி பாமாலைகள் பாடுதல், புராண பிரசங்கம் புரிதல், சித்து விளையாடல் என்று ஒரு சிந்தனையின்றி தன் வாழ்நாளை ஆன்மீக நாட்டத்திலேயே கழித்துக் கொண்டிருந்தார். அவருடைய இந்த நிலை வீட்டில் இருந்தவர்களுக்கு மிகுந்த கவலையை தந்தது, வேதனையும் கொடுத்தது. ஏனெனில் எந்த ஒரு தாயும் தகப்பனும் என்னதான் ஞானம் சிறந்த பிள்ளையாக இருந்தாலும் தங்களை போன்ற திருமண வாழ்க்கையில் கடந்து கொள்ளவில்லை எனில் அது அவர்களுக்கு பெரிய கவலை. அந்த கவலை எவ்வளவு கொடியது என்றால், என்னுடைய பெற்றோருக்கு மரண காலத்தில் இருந்த ஒரே கவலை, நான் சொக்கர் இப்படி இருக்கான் எல்லார்கிட்டையும் சொல்லார், எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைங்க, எங்க காலத்து பிறகு என்ன பண்ணுவான், இவனுக்கு அந்த சிவனையும் மேட்டூர் மிலா சொக்கனாரையும் கோயிலையும் தவிர வேற ஒன்றும் தெரியாது. எங்க அப்பா அம்மா கவலைய சந்தித்த பொழுதுதான் ராமலிங்கருடைய அன்னையார் எவ்வளவு கவலைப்படுற எங்க அம்மா மாதிரி கவலைப்பட்டிருப்பார். அப்படி அவங்களுக்கு இது கம்பேரிசன் இல்லை. ஒரு முழுமையான ஆன்மீக நாட்டத்தில் சென்று கொண்டு பல்வேறு தலங்களுக்கு சென்று பவானியில, பெருந்தலையூர்ல, அமரகுந்தியில, நல்லநம்பட்டி, ஏராளமான ஊர்ல திருக்கூட்டங்கள் தொடங்கி. இத்தனைக்கும் எங்க அப்பா பணம் கொடுத்தான் செஞ்சோம். பாண்டி 14 தல யாத்திரை, பவானி, அமரகுந்தி, குழந்தைகள் அடுத்து எங்க அப்பா அந்த தேவராஜன் செத்துட்டான்னு சொன்னேன், அவங்கிட்ட தான் 10,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. இவங்கிட்ட கொடுத்தா தர்மம் கொடுவான், பிள்ளைகளை கூட்டினாங்க. அப்படி நல்ல அப்பா. ஆனா அவங்க என் முதல் திருமண வாழ்க்கையில சீக்கிரமா அவங்க கிளம்பின பிறகு 2வது திருமணத்துக்காக அவங்க பயங்கர கவலைப்பட்டாங்கன்னா, இந்த ராமலிங்கம் ஒரு நல்ல பையன், இவ்வளவு ஒழுக்கமானவன், தெய்வபக்தி மிகுந்தவன், இறையர்களால் பிறந்தவன், இவன் இப்படி நம்ம மற்ற 2வது மூத்த பிள்ளை போல இவரும் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்று அவருடைய அன்னையார் மிகவும் வருத்தப்படுகிறார். அதனால ஆனா அந்த அம்மாவுக்கு ராமலிங்கம் பண்ற இந்த சில செயல்கள் தெரியாது. சாதாரண மகனா தானே, எவ்வளவுதான் ஒரு நம்ம பெரிய ஆற்றலோடு மகன் இருந்தாலும் கூட தாய்க்கு தன் பிள்ளை எல்லாரும் கூட வாழணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? அது நியாயமான கவலை தானே. இதை பற்றி அவர்கள் ஒரு நாள் சபாபதி பிள்ளையிடமும் பார்வதி அன்னியாரிடமும் கூறுகிறார்கள். ஆனால் இவர்கள் இருவருக்கும் ராமலிங்கரை பற்றி முழுதாக தெரியும். வடிவம்பால் உணவளித்தது, சாமி உணவளித்தது, மலையில் நலையாமல் வேலாயுதம் ஆலயத்துக்கு அழைத்து சென்றது, மணலை இந்த சித்து விளையாட்டு எல்லாமே தெரியும். அதனால அவங்க மனம் சம்மந்தப்பட்டாங்க. ஆனா அவங்க தாய் சின்னம்மையாருக்கோ இது எதை பத்தியும் கவலை கிடையாது.
தன் மகன் திருமண வயது கடந்து போய்கொண்டே இருக்கிறது. இப்படியே இருந்தால் நமக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுது என்று ஒரு பெரிய கவலை. மகன் ராமலிங்கத்தின் திருமணத்தை எப்படியாவது செய்துவிட வேண்டும் என்று அன்று காலையிலே ஒரு முடிவோடு பொன்னேரியிலிருந்து புறப்பட்டு வருகிறார் சின்னம்மை. மூத்த மகன் சபாபதி பிள்ளையும் மருமகளையும் குறித்து பார்த்து ராமலிங்கத்துக்கு ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று இருக்கிறேன். தம்பி சபாபதி, இவருடைய வாழ்க்கையை நினைத்தால், அந்த ராமலிங்கத்தை நினைத்தால் எனக்கு ஒரே கவலையாக இருக்கிறது. இப்படியே போய்கொண்டிருந்தால் இவனுடைய எதிர்காலம் என்ன ஆவது? இவனை போன்ற நல்ல குழந்தைகளுக்கு திருமணமாகி வாழையடி வாழையன என்று அவன் பாடியதாக கேள்விப்பட்டேன். அப்படி இவனுக்கு ஒரு வம்சாவளி இருந்தாலே எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அம்மா பேடியோடு ஆரம்பிக்கிறாங்க. உடனே சபாபதி பிள்ளை, என்னம்மா செய்ய சொல்றீங்க, சொல்லுங்க, என்னால் இது கற்று எதுவுமே என்னால் சொல்ல முடியாதம்மா என்கிறார். சின்னம்மைக்கு அவர் சொன்னது சம்மதமா இல்லை. என்ன நீ வீட்டிற்கு பெரியவனாக இருந்தும் இவ்வாறு பொறுப்பற்று இருக்கிறாய்? உன் தந்தையாரா இருந்திருந்தால் இப்படி கூறுவாரா? அவனுக்கும் 27 வயதாகிறது. இத்தனை வயதான நிலையிலும் நம் குடும்பத்தில் யாருக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்ததில்லை. இது உனக்கு தெரியாதா சபாபதி என்கிறார் அம்மையார். உடனே சபாபதி பிள்ளையும், புரிகிறதம்மா, ஆனாலும் என்கிறார். புரிந்தும் ஏன் பேசாமல் இருக்கிறார்? உடனே சின்னம்மை கோபம் வந்து விட்டது. புரிந்திருந்தும் ஏன் நீ இப்படி இருக்கிறாய்? உன் தம்பியை பற்றி உனக்கு அக்கறை இல்லை, அவனும் உன்னை போல வாழ வேண்டும் அல்லவா என்று பேசுகிறார்கள். உடனே அன்னியார் பார்வதி குறுக்கிட்டு, அத்தை, திருமண விஷயமாக நானும் இவரும் எத்தனையோ முறை தம்பியிடம் பேசி பார்த்து விட்டோம். கொஞ்சமும் அவர் இசைவில்லை. என்ன செய்வது என்று உண்மையான வருத்தத்தோடு கூறுகிறார் நம்முடைய பார்வதி அம்மையார். சபாபதி பிள்ளை இப்பொழுது ராமலிங்க விஷயத்தில் உண்மை நிலையை தாய்க்கு உணர்த்த விரும்பி, அம்மா, தாங்கள் நினைப்பது போல் திருமண விஷயத்தில் தம்பி சுலபத்தில் வழிக்கு கொண்டு வர முடியாது என்றார். உடனே சின்னம்மையார் கோபத்தோடு, ஏன் சபாபதி, ஏன் முடியாது? தட்டி கழிப்பது போல் இவ்வளவு சாதாரணமாக சொல்கிறாய் என்றார். ஆனாலும் தாயின் கோபம் புரிந்த சபாபதி பிள்ளை, அப்படியெல்லாம் இல்லை அம்மா, தம்பியின் குணாதிசயங்களை தாங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். அதற்குள் பார்வதி மீண்டும் குறுக்கிட்டு, அத்தை, எனக்கு தெரிந்து இன்று வரையிலும் சின்னவர் சாப்பாட்டிலே அக்கறை காட்டியது கிடையாது. காசு பணத்தையும் மதிப்பதாக இல்லை. யாராவது அன்பர்கள் கொடுக்கின்ற பணத்தை கூட குளத்திலும் கிணற்றிலும் எரிந்து விடுவதாக கேள்விப்பட்டுள்ளேன். இப்படி பொன்னாசை, பொருளாசை, உணவில் ஆசை, உடையில் ஆசை, உலகில் வாழ்வில் ஆசை எதுவுமே இல்லாதவராக ராமலிங்கம் இருக்கிறார். இவர் ஒரு பற்றற்ற குடும்பத்தில் இருந்தாலும் ஒரு பற்றற்ற துறவி போன்ற மனநிலையிலே இருக்கிறார். உடனே என்ன சொல்கிறாய் பார்வதி என்றார். ஆமம்மா, இவர் பிரசங்கம் செய்யும் பொழுது சேக்கிழார் அடிகள் எழுதிய அவர் பாடலுக்கு நான் பரிசு வாங்குவது தவறு என்று கூறுவதோடு, கட்டாயமாக பணத்தை கொடுத்தால் அதை ஒற்றியூரிலே குளத்திலும் கடலிலும் கிணற்றிலும் எரிந்து விடுவதாக பலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். சபாபதி பிள்ளையும், ஆமாம் அம்மா, பார்வதி சொல்வது போல் வாலிப வயதிற்குரிய இல்லற ஆசை தம்பி ராமலிங்கத்திடம் கொஞ்சமும் இல்லை. மாறாக சிறு வயதிலிருந்தே அவருக்குள்ள கோயில் வழிபாடு, தெய்வ பாடல்களை பாடுவது, நமச்சிவாய வாழ்க.
கோயில் வழிபாடு, தெய்வ பாடல்களை பாடுவது. சமீப காலமாக அவன் சில சித்து விளையாட்டுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். கடற்கரை மணலிலே சிவலிங்கத்தை காட்டுகிறார். மழை பொழியும் பொழுது மேலே நீர் படாமல் அன்பர்களை கோயிலுக்குள் அழைத்து, இது போல அவன் சில செய்யும் செய்கைகள் எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது. இந்த நிலையிலே இந்த தடத்தை மாற்றி அவனுக்கு திருமணம் செய்து விட வேண்டும் என்று நானும் இவளும் எத்தனையோ முயற்சித்தோம். ஒரு பலனும் இல்லை அம்மா என்கிறார்கள் சபாபதியும் பார்வதியும். ஆனாலும் தாய் அல்லவா சின்னம்மை, இவை எதையும் கேட்பதாக இல்லை. அவருக்கு இருக்கும் ஒரே சிந்தனை மகன் ராமலிங்கத்தின் திருமணத்தை எப்படியும் முடித்துட வேண்டும் என்பதுதான். அதனால் அவர் இப்படி ஆளாளுக்கு சொல்லிட்டே போனா, இந்த தள்ளாத வயதில் நான் என்ன செய்ய போகிறேன்? கடைக்குட்டி ராமலிங்கத்தின் கல்யாணை பார்க்காமலே நான் போய்விடுவேன் போல் இருக்கிறேன் என்றால் சற்று கடினமாக தாயின் வார்த்தைகளை கேட்டு துடியெடுத்து போனார் சபாபதி. ஐயோ, அப்படி சொல்லாதீர்கள் அம்மா, எப்படியாவது இதற்கு ஒரு வழி செய்கிறேன் என்று அவசர அவசரமா சொன்னவர் அம்மாவின் முகத்தை பார்க்கிறார். சீக்கிரம் செய்த அப்பா சபாபதி, கண் பார்வை இருக்கும் பொழுதே அவன் கல்யாணத்தை பார்த்து விட வேண்டும் என்று ஆதங்கப்பட்டு பெருமூச்சு விடுகிறார் சின்னம்மை. சில நாட்களாக அவளுக்கு லேசாக கண் பார்வை மங்கிக் கொண்டு வருவதும் கூட ராமலிங்கத்தின் திருமணத்தை உடனடியாக செய்ய வேண்டும் ஒரு பிடிவாதம் பிடிப்பதற்கும் ஒரு காரணமாக இருந்தது. இவர்கள் இத்தனை நேரமாக இவ்வாறெல்லாம் ராமலிங்கத்தின் திருமணத்தை பற்றி பேசி சரியான முடிவுக்கு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கையில் வெளியில் சென்றிருந்த ராமலிங்கம் வீட்டிற்குள் நுழைகிறார். அவரை கண்டதும் பார்வதி சின்னம்மையை நெருங்கி மெல்ல சின்னம்மையின் காதுகளில், அத்தை, அதோ சின்னவர் வருகிறார், அவருடன் நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்களேன் என்றார். சின்னம்மைக்கு மருமகளின் யோசனை சரியென்றே பட்டது. சரி, நான் பேசுகிறேன் என்றவர் தன்னை பார்த்தது முகமலர்ச்சியோடு அருகில் வந்த இளைய மகன் ராமலிங்கத்தை, தம்பி ராமலிங்கம் என்று அழைத்து அவருடைய கைகளை பற்றி கொண்டு அப்படியே ஆர்வத்தோடு மகனின் முகத்தை பார்க்கிறார். தாய் முகத்தில் கண்ட மலர்ச்சியை கண்டு ராமலிங்கம், வாருங்கள் அம்மா, எப்பொழுது பொன்னேரியிலிருந்து வந்தீர்கள் என்று அவளோடு கேட்டார். சற்று முன்தானப்பா வந்தேன் என்றால் சின்னம்மை. அங்கு எல்லோரும் நலம் தானே என்றார் ராமலிங்கம். நலம்தான் ராமலிங்கம், நீ சற்று இப்படி உட்கார், ஒரு அன்னையாக நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று. உடனே ராமலிங்கமும் தாயின் முன் அமர்ந்து கொண்டு அன்னையின் முகத்தை அன்போடு பார்க்கிறார். சொல்லுங்கள் அம்மா, ஏன் தங்கள் முகத்தில் இவ்வளவு கவலை தேர்ந்தெடுகிறது? எதற்காக தாங்கள் கவலைப்பட வேண்டும்? எல்லாம் வல்ல அந்த நடராஜ பெருமானும் திருவாசகமும் நானும் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்றார். சில கண இடைவெளி சின்னம்மை பிள்ளையின் முகத்தை அப்படியே கூர்ந்து பார்க்கிறார். பார்த்தவர், ராமலிங்கம், என் கண்ணே, நீ எனக்கு கடைசி பிள்ளை, என்னுடைய செல்ல பிள்ளை. நான் பெற்ற பிள்ளைகளில் உன் ஒருத்தருக்கு மட்டும் தானப்பா திருமணம் ஆகவில்லை. வயதோ உனக்கு 27 ஆகிறது. ஊரார் கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. உற்றாரும் உறவினரும் உன் மனப்பேச்சு எடுக்கும் போதெல்லாம் என்னால் தட்டி கழிக்கவும் முடியவில்லை. பொன்னேரியில் உன் தமக்கை உண்ணாமுலை மகள் தனம் மாலை பருவ வயதில் பார்க்கும் போதெல்லாம் உன்னை நினைத்து கலங்காமல் இருக்க முடியவில்லை. இப்போது புரிகிறதா என் செல்லமே என் ஆசை என்றார் சின்னம்மை. தாயின் நிலைமை மிக நன்றாக புரிந்தது ராமலிங்கத்திற்கு. ஆனால் அவரது நிலையோ வேறு விதமாக இருக்கிறதே. அதைத்தான் அவர் மிக்க பரிவோடும் அமைதியோடும் தாய்க்கு சொல்ல தொடங்குகிறார். அம்மா, தங்கள் ஆசைக்கு தடை செய்வதற்கு இந்த சிறுபிள்ளையை மன்னித்திட வேண்டும்.
என் வழி நெடுவழியாக இருக்கின்றது. கடந்து செல்ல எத்தனை காலம் ஆகுமோ தெரியவில்லை. இதில் தடைகள் போட்டால் தனையன் என் செய்வேன்? வேண்டாம் தாயே, பந்தமர என்னை விட்டு விடுங்கள். வற்புறுத்தினால் இந்த வீடும் எனக்கு வேறுபட்டுவிடும். நான் அறைக்கு சென்று பூஜை செய்ய வேண்டும். வருகிறேன் என்று தாயின் பதிலுக்கு காத்திராமல் மாடி அறைக்கு ஏறி கதவை தாளிட்டுக் கொண்டார் ராமலிங்கம். இது கண்டு மலைத்து போன சின்னம்மை மிகவும் வருந்தி, சவா, என்ன இந்த பிள்ளை இப்படி சொல்லிவிட்டு போகிறான் என்று. உடனே சபாபதி பிள்ளை, நாங்கள் சொல்லவில்லை அம்மா, நம் வீட்டு ஞானிக்கு இல்லறத்தோணி ஏற சற்றும் விருப்பமில்லை. இந்நிலையிற்கு அவருக்கு திருமண காட்சி எப்படி செய்து வைக்க முடியும் என்கிறார். உடனே சின்னம்மை, சீர்காழி தோணியப்பரைத்தான் தொண்டனிட்டு வேண்டிக் கொள்ள வேண்டும். இனி எந்த முயற்சி செய்வதோ தெரியவில்லை என்று புலம்பிய சின்னம்மை தலையில் கை வைத்துக் கொண்டு மிக வேதனையோடு நெடுமூச்சு விட்டு அமர்ந்திருக்கிறார். பூஜை அறையிலிருந்து பூஜை மணி ஒழிக்கிறது. ராமலிங்கம் தழுதழுத்த குரலில் பாடுவது கேட்கிறது சின்னம்மைக்கு. இன்னும் எங்கு எனை நீ மடந்தையர் முயற்கள் எய்து விழுத்திடையேல், அதுவும் தனுள புணர்ப்பிங்கெனக்கு ஒரு சிறிதும் சம்மதம் அன்று. நான் இதனை பண்ணுவதின்னே, இதில் அருவருப்பு பாலுனும் காலையே உள்ளதால், மண்ணும் அம்பலத்தே நடம்புரி போய் என் மதிப்பிலம் திருவடி மலர்க்கே. இன்னும் இங்கு எனை நீ மடந்தையர் முயற்கில் எய்து விட்டெழுதியேள், அதுவும் முந்தன் உடப்புணர்ப்பிங்கு எனக்கு ஒரு சிறிதும் சம்மதம் அன்று. நான் அதனை பண்ணுவதென்னே, இது அருவருப்பு பாலுனும் காலையே உளதால், மண்ணும் அம்பலத்து நடம்பொறி ஓய் என் மதிப்பெல்லாம் தங்கள் திருவடி மலர்க்கே என்று பாடுகிறார். பாடல் முடிந்த பொழுது சின்னம்மையிடம் சபாபதி பிள்ளை கூறுகிறார், கேட்டார்களம்மா, கேட்டீர்களா அவன் பாடியதை? ஆடலரசனை வேண்டி தங்கள் பிள்ளைய பாடிய பாட்டை. பால் குடிக்கும் பருவத்திலேயே இவருக்கு இல்லற இன்பத்தில் அருவருப்பு ஏற்பட்டு விட்டதா? அப்படியே தம்மை ஈடுபடுத்தினாலும் அது இறைவனின் விருப்பமே அன்றி தமக்கு சம்மதம் இல்லையா என்றார். அது கேட்ட சின்னம்மை, ஐயோ கடவுளே, இதற்கு நான் என்ன செய்வேன் என்று தலையில் அடித்துக் கொண்டு கதறுகிறார்கள். பார்வதியும் உடனே அவ்வாறு செய்யாதபடி அவளை தடுத்து நிறுத்தி, அத்தை, எனக்குரிய யோசனை தோன்றுகிறது என்றார். சொல்லடா என் கண்ணே பார்வதி என்கிறார் சின்னம்மை. இருந்தாலும் பார்வதி, சின்னவருக்கு யாரோ ஒரு துறவியாரிடம் மிகவும் சிநேகமாம். இவருக்கு அவர் மேல் அதிக பற்றும் மரியாதையும் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். ஒருவேளை அவர் சொன்னால் இவர் கேட்கக்கூடும் என்கிறார் சின்னம்மையிடம். சபாபதியும் உடனே, ஆம் பார்வதி, எனக்கும் அவரை தெரியும், கடைசி முறையாக அதையும் செய்துள்ளார் என்று உற்சாகத்தோடு கூறியவர். மகனும் மருமகளும் கூறியதை கேட்டு சின்னம்மைக்கு ராமலிங்கத்தின் திருமணத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அது தந்த பேசும் தெம்போடு சபாபதியிடம், சபாபதி, நீ உடனே அவரை போய் பார்த்து விட்டு வா என்றார். சரியம்மா என்று கூறியவர் மதுரையில் இருந்து சென்னையில் வந்து தங்கியிருந்த அந்த துறவியாரை கண்டு பேச புறப்பட்டார் நம்முடைய சபாபதி. மதுரை ஆதீனத்தின் 290வது குருமகா சன்னிதானம். அங்கே சென்னையில் ஏதோ செலவாக வந்தவர் அமர்ந்திருக்கிறார். தம்மிடம் மிகுந்த நியாயமும் மதிப்பும் வைத்திருந்த ராமலிங்கத்தை எதிர்பார்த்து அங்கிருந்த மதுரை திருமட கிளையிலே துறவியார் விற்றிருக்கிறார்.
சிறிது நேரத்தில் ராமலிங்கம் மடத்திற்கு வந்தார். துறவியாரை கண்டு வந்தனம் சுவாமி என்று வணங்கினார். உடனே துறவியார், வந்தனம் ராமலிங்கம், உன் வரவைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன், முதலில் உட்கார், பிறகு பேசுவோம் என்றார். அவரும் சரி சுவாமி என்று பணிவோடு ஆசனத்தில் அமர்கிறார். உடனே துறவியார் மெல்ல பேச்சை தொடங்கினார். ராமலிங்கம், உனது தாயார் அனுப்பி வைத்ததாக உன் தமையனார் வந்து உன்னை பற்றிய சில செய்திகளை சொல்லிவிட்டு போனார். அது சம்பந்தமாகத்தான் நான் உன்னை எதிர்பார்த்து காத்திருந்தேன் என்றார். உடனே ராமலிங்கம், புரிகிறது சாமி என்றார். துறவியாரும் கூறினார், உன் திருமண சம்பந்தமாகத்தான் நாம் இப்போது பேச வேண்டும் என்க. உடனே ராமலிங்கம் குருநாதரை பார்த்து, சம்பந்தம் இல்லாததில் சம்பந்தமாக பேச என்ன இருக்கிறது சாமி என்று தனக்கு விருப்பம் இல்லாது உணர்த்த வினா எழுப்பினார் ராமலிங்கம். துறவியார் மெதுவாக ராமலிங்கத்தை பார்த்தார். அதிலே, நீ வழிபடும் குருவாகிய ஞான சம்பந்தருக்கு இதில் சம்பந்தமும் இருந்தது. தன் தாய் தகப்பன் கூறியதற்காக திருமணம் செய்து கொண்டார்கள். நீ இந்த திருமணத்தை சேர்ந்தவன் அல்லவா, இந்த திருஞான சம்பந்தர் திருமணத்தை சேர்ந்தவன் அல்லவா நீ? இங்கு நீ சிவபூஜை சமயம் எல்லாம் பெற்றுக் கொண்டவன் அல்லவா? ஞானத்தவர்க்கு நல்வழி காட்ட தேவார தமிழ் மறையை தந்தவர் திருஞான சம்பந்தர். தனது 3 ஆண்டில் ஞானாம்பிகையின் பாலுண்டு சிவஞானமூர்த்தியாக விளங்கியவர். அவரது தந்தை சிவபாத இருதயரின் வேண்டுகோளின் பொருட்டு திருமண கோலம் செய்து கொள்ளவில்லையா? தம்பிரான் தோழர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமணம் செய்து கொள்ளவர் இல்லையா? ஆண்டவனின் அடியார்களும் அருள் ஞானிகளுமாய் விளங்கிய துறவிகளுக்கெல்லாம் இல்லறத்தார்களாகவும் இல்லறத்திலிருந்து வந்தவர்களுக்கு உறுதுணையாக இல்லறத்தில் இருப்பவர்கள் துறவிகளுக்கும் உடன் உதவுவர்களாக இருப்பதை நீ அறிய மாட்டாயா ராமலிங்கம் என்றார் ஆசான். அறிவேன் சுவாமி, ஆயினும் என்று இழைத்தார். துறவியார் விடுவதாக இல்லை. சைவன் என்பவன் இல்லற கடமையை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்றால் சைவ கிழவி ஔவையார். அது மட்டுமல்ல, ஞான சம்பந்தரும் தந்தையாரின் பேச்சிற்காக திருமணம் செய்து கொண்டாலும் தடுத்தாற் கொண்ட பிறகும் கூட சுந்தரனுக்கு நம்பெருமான் திருமணம் செய்து வைத்தார். ஆக உன் தாய் மிக நம்பிக்கைக்குரியவர், உன்னை ஈன்றவள். மாதா பிதா குரு தெய்வம், இதுதான் படிவழி. தாயை மீறிய தெய்வம் இல்லை. அந்த தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவது தனையனின் கடமை. அப்பாவின் வாக்கை காப்பது பிள்ளையின் கடமை. குருவாகி ஞான சம்பந்தர் சிவபாத இருதரின் வார்த்தை கேட்டு திருமணம் செய்து கொண்டார். நீ ஞான சம்பந்தரை குருவாக ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் வழியில் நீ திருமணத்தை செய்து கொண்டு இல்லறத்தில் இருந்தபடியே தெய்வ திருத்தொண்டு செய்வதில் தடை ஒன்றும் இல்லை ராமலிங்கம். திருவருள் ஏதோ ஞானசம்பந்த பெருமான் உணர்த்தினார், கூற வேண்டியது என்னுடைய கடமை. ஏனெனில் சிவோசாரம் பேசும் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் என்று, அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் என்று பேசும். பிறகு உன் விருப்பம் என்று விட்டார். உடனே ராமலிங்கம் தொடங்கினார், சாமி சான்றுகள் இப்படி ஏராளம் உண்டு சாமி என்றாலும் மேலே சொல்ல தயங்கினார். ராமலிங்கம் அப்படி என்று சொன்னதும் நம்முடைய குருநாதருக்கு லேசான கோபம் வந்தது. அவர், அவசரப்படாதே ராமலிங்கம், அனைத்தையும் கேட்டு விட்டு பதில் சொல் என்று கடிந்து கொண்டார். ராமலிங்கத்திற்கு தான் அவசரப்பட்டு பேசியது புரிந்தது. மன்னித்தருட வேண்டும் சுவாமி, இனி அப்படியே செய்வேன் என்று பணியோடு குருநாதரிடம்
கூறிய அவர் அதில் திருப்தி அடைந்த துறவியார் மடாதிபதி நம்முடைய ஞானசம்பந்த மடாதிபதி அவர்களை பார்த்து தலைதாழ்ந்து நிற்கிறார் ராமலிங்கம். துறவியார் கோபத்தை விட்டு சாந்தமாக மெல்ல சொல்லத் தொடங்கினார். இல்லறத்திலிருந்து துறந்துவரம் பூண்டவர் பட்டினத்தடிகள். அவர் சொல்கிறார், அஞ்சொல் மடந்தையர் ஆகம் தோய்ந்தும் சின்னம் பரப்பிய பொன்னின் களத்து அரிசிவை அடிசில் வரிது இனிதருந்தாது ஆடினார்க்கென்றும் பாடினார்க்கென்றும் வாடினார்க்கென்றும் வரையாது கொடுத்தும் பூசுவன பூசியும் புனைவன புனைந்தும் தூசின் நல்லனே தொடையில் சேர்த்தியும் ஐந்து புலன்களும் ஆற ஆர்ந்து மைந்தரும் மொக்களும் மணமகிழ்ந்தோங்கி இவ்வகை இருந்தோமாயினும் அவ்வகை மந்திர எழுத்தைந்தும் வாயிடை மறவாது சிந்தைனின் வழி செலுத்தலின் அந்த முத்தியும் இளந்திலம் முதல்வர் அத்திரம் நின்னது பெருமை என்றே என்றார் பட்டினத்தடிகள். அதாவது நீ திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய மனைவியோடு மனமகிழ்வோடு வாழ்ந்து இல்லறக் கடமைகளை செய்து வரும் நிலையிலே எல்லா நேரங்களிலும் பஞ்சாட்சரத்தை சொல்லிக் கொண்டிருப்பாய். ஆனால் அந்த இல்லறமே உனக்கு முத்தி தரும் என்பது பட்டினத்தார் வாக்கு. அதையும் நீ கற்றிருப்பாய் என்று நினைக்கிறேன் ராமலிங்கம் என்றார் குருநாதர். ராமலிங்கம் அடக்கத்தோடு தெரியும் சுவாமி என்றார். இதிலிருந்து தெரிவது என்ன? மனிதன் மனைவி மக்கள் மற்றும் சுற்றத்தாருடன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு ஆண்டவனை தியானித்து மோட்சம் அடையலாம் அல்லவா? அந்த இல்லறத்தில் வாழ்ந்த திருநீலகண்டருக்கும் ஒரு துணைவியாருக்கும், இளையான்குடி மாறனுக்கும் ஒரு துணைவியாருக்கும், அமர்நீதி நாயனாருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும், சிறு தொண்டருக்கும் அவருடைய குழந்தைக்குமாக நம்பெருமான் பெரிய புராணத்திலே நேரில் காட்சி தந்து அழைத்து சென்ற வரலாறுகள் எல்லாம் குடும்பத்தை சார்ந்தவை. இதையும் நீ பிரசங்கத்தில் பேசியிருப்பாய் என்று நினைக்கின்றேன் ராமலிங்கம். ஆகவே சந்நியாசியாக போய்த்தான் சாயுச்சியம் பெற முடியும் என்பது ஒன்றும் இல்லை. பெரிய புராணம் அதைத்தானே வரலாறாக எடுத்து கூறுகிறது. பதில் சொல் ராமலிங்கம் என்றார் ஞானசம்பந்த பெருமான். ஏனெனில் திருமணத்தை சேர்ந்தவர்களுக்கு அது அருணகிரிநாத ஞானசம்பந்தருடைய ஆசான் போல அவருக்கு ஒரு அடைமொழி இருந்து அதை பிறகு சிந்திப்போம். ராமலிங்கம், உண்மைதான் சாமி, ஆனாலும் என்று ராமலிங்கம் மேலே பேச தயங்கினார். இவரது தயக்கத்தை உடனே போக்க முனைந்த ஆசான் ராமலிங்கம், இல்வாழ்க்கையை அறவழியில் நடத்தினால் துறவு முதலிய பிற துறைகளை நாட வேண்டிய அவசியமே கிடையாது தெரியுமா? அங்கெல்லாம் போய் அடையக்கூடியது ஒன்றும் இல்லை. இதனை அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன் என்கிறார் வள்ளுவர். இதையும் நீ பிரசங்கத்தில் பிறருக்கு உபதேசித்திருப்பாய் இல்லவா? அறவழியிலே இல்வாழ்க்கை ஆற்றி அதனால் அடையும் சிறப்பை விட துறவியாக சென்று என்ன பெறப்போகிற என்றல்லவா வள்ளுவன் பேசுகிறது. இதனை அடிக்கடி பிரசங்கத்திலே சொல்வதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார் ஆசான். ராமலிங்கம் பதிலே பேச முடியவில்லை. அவரால் அமைதியாக இருந்தார். இதை பார்த்து நம்முடைய ஆசான், சரி ராமலிங்கம், ஏதோ உன் அன்னையார் சொன்னார், தமையன் சொன்னார், ஒரு குருவாக ஒரு இல்லறம் எவ்வளவு சிறந்தது என்பதை என் போன்ற சன்னியாசிகள் தான் முழுதாக உணர்வார்கள். ஆகவேதான், ஏனெனில் என் போன்ற சன்னியாசிகளுக்கு சகல உதவிகளும் செய்வது, அன்னம் பாலிப்பதெல்லாம் இல்லறத்தார்கள். நீ இங்கு திருமணத்திற்கு வந்தால் உதவியாளர்கள் சமையல்காரர் இல்லாத போது அல்லது இருக்கும் பொழுது அவர் சமைத்த உணவில் அன்பு இருக்காது. ஆனால் எனக்கு நீ ஒரு இல்லறத்தானா இருந்தால் நான் வரும்பொழுது
மணமகிழ்ந்து இந்த அவை பேசுவாரே, உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதாரின் தம்மனையில் உண்ணாமை கோழிகள். கணவன் மனைவி இருவரும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்ற வீட்டுலதான் சாப்பிடணும். அவையார் சொல்றாரு, அது என்ன உண்ணீர் உண்ணீர், சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கெஞ்சாத எங்க வீட்டுல சாப்பிடக்கூடாது முட்டாள்தனமா விளக்கம் எழுதியிருக்காங்க. ஆனா அவை பிராட்டி அதை சொல்லல. கணவனும் கைலாஸ் வீட்டுக்கு போனா கைலாஸ் அவங்க அப்பாவும் என்ன சாப்பிடணும் சொல்லணும், அம்மாவும் சாப்பிடணும் சொன்னாதான் நான் சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடாதது கோடி பெறல் பெற்றதுக்கு இணையானது என்பார் அவை. இதை கூறிய நம்முடைய ஆசான் புரிந்துகொள் ராமலிங்கம், நான் கூட இல்லறத்திலிருந்து எல்லாவற்றையும் இல்லறத்தை சார்ந்து அதையெல்லாம் பார்த்து விட்டுத்தான் துறவியானவன், தெரிந்து கொள் ராமலிங்கம் என்றார். சொல்லுங்கள் சுவாமி, கேட்டுக்கொள்கிறேன் என்றார் ராமலிங்கம். உடனே ஆசான் ஞானசம்பந்தம் பேசும் அவையாரும் மெல்லறம் அல்லது நல்லறம் என்று கூறியிருக்கிறார். திருஞான சம்பந்தரின் திருவுள் பெற்ற கண்ணுடைய வள்ளலார் என்பவர் உண்மை கண்ணுடைய வள்ளலார் ஒருத்தர் ஏற்கனவே ஞானசம்பந்தருடைய சீடர் இருந்திருக்கிறார். அவரை பற்றிய தெளிவான வரலாறு என்றேனும் திருவுருள் கூட்டும் பொழுது சிந்திப்போம். உண்மை துறவிகளின் பரம்பரை தலைவர் அந்த கண்ணுடைய வள்ளலார். அவர்கள் வரிசையில் அனைவரும் திருமணம் செய்து கொண்ட துறவிகளே. ராமலிங்கம், நீ கண்ணுடைய வரலாறிய ஒளிவில் ஒடுக்கம் படித்திருக்கிறாயா என்று கேட்டார் ஆசான். உடனே ராமலிங்கம், எனக்கு அதிலே பாரிச்சம் உண்டு சுவாமி என்றார். அப்புறம் எதற்காக தயங்குகிறாய் என்று சொன்னதும் ராமலிங்கம் நெஞ்சத்தில் இந்த திருமண வெறுப்பு குறையவே இல்லை. இருந்தாலும் கூட அவர் வேறு வழியன்றி தன் இயலாமை என்னை துறவியார் நோக்கி தழுதழுத்த குரலில், எத்தனை எடுத்துக்காட்டினும் என் மனத்திலே திருமணத்தை ஏற்க மறுக்கிறது சாமி என்று கண்ணீர் விட்டார். துறவியார் அவரது அவலநிலை கண்டு மனமிறங்கவில்லை, மாறாக கோபம் கொண்டார். ஞான துறவியாக பட்டினத்தடிகள் தாயின் கடைசி விருப்பப்படி அவருக்கு கொல்லி வைத்தார். உன் தாயின் கடைசி விருப்பம் கொல்லி வைப்பது கிடையாது, உன்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது. தாயை மதிக்கும் தகவு பிள்ளையாக நீ இருக்க வேண்டும், இல்லையெனில் நம்மிடத்து நீ பெற்ற பூஜை மற்றும் அனைத்தும் மடத்திற்கே உரிதாக நீ தாரை வார்த்து கொடுத்து விடு. ஏனெனில் உன் நலன் பொருட்டு உன் தாயை விட சிந்திப்பவரே யாரும் கிடையாது. உன்னுடைய சிறந்த நிலை கண்டும் வாழையடி வாழை என நீ பாடிய பாடலை போல உனக்கு வம்சம் இறுதியாக வேண்டும் என்று குருவ ஆசானாகி நான் நினைப்பது தவறு கிடையாது என்று நினைக்கின்றாங்க. சரி போ, எப்படியோ போ, தலைவிதி என்று கோபத்தோடு துறவிகள் எழுந்து ஒடுக்கம் நோக்கி செல்ல, உடனே ராமலிங்கம் ஒரு இடம் யோசித்தார். பட்டினத்தடிகள் செயலும் சம்பந்தரின் சான்றும் தாயாரின் விருப்பமாக இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தார். சுவாமி என்றார், அதுதான் நீ பெரியாள் என்று காட்டிவிட்டாயே, என்னையே அழைக்கிற என்றார் குருநாதர். தாய் சிறந்த கோயிலும் இல்லை என்று கூறினீர். இல்லறத்தாரை சைவம் இல்லற கடமைகளை பற்றி பேசினும் அவை பேசினும் கூறியதை தாங்கள் கூற கேட்டும் மற்றதை பற்றி ஏற்கிறேனோ இல்லவோ திருஞான சம்பந்தரின் சான்றினை ஏற்கிறேன், உத்தரவு சாருங்கள் சாமி என்றார். உடனே துறவியார் ராமலிங்கத்தை பார்த்து, ராமலிங்கம், அடுத்து உன்னை திருமண கோலத்தில் காண வந்து ஆசீர்வதிக்கிறேன் என்றார். இறையருள் அவ்வாறெனில் நடக்கட்டும் சாமி, எல்லாம் சிவன் செயல் என்று தாங்கள் கூறிய வார்த்தையை நான் ஏற்கிறேன் என்றார். மகிழ்ச்சியோடு ராமலிங்கம், மகிழ்ச்சி ராமலிங்கம், ஏதோ அடியனுடைய விருப்பத்தை கூட என்னதான் இருந்தாலும் இந்த காலத்திலே பெற்ற பிள்ளைகளை மற்றவரை மதிப்பதாக பெரும்பாலான
வாழ்வியல் இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு திருவாசகமும் ஏதோ ஒரு சமய பிரவேசமும் சிறுபூஜையும் கொடுத்ததற்காக என் வார்த்தையை நீ மதித்து ஏற்றுக்கொண்டாயே, மிக்க மகிழ்ச்சி ராமலிங்கம் என்றார். உடனே ராமலிங்கம் எழுந்து ஆசானை வணங்கி வீட்டிற்கு புறப்பட்டார். பிறகு நாளை, ஏனெனில் வள்ளல் திருமணத்தை மறுத்தது உண்மை. ஆனால் ஒரு சைவன் திருமணம் செய்து வாழ வேண்டும் என்ற சைவ நெறிப்பாட்டு கோட்டை அவர் மீறியதாக இங்கு இல்லை. அவருடைய ஆசான் இதற்கான சான்றுகள் நிறைய இருக்கின்றன. அவருடைய அந்த குருநாதரோடு அவர் ஏற்படுத்தி கொண்ட கடித போக்குவரத்திலே சன்னிதானம் அவர்களிடம் எழுதும் பொழுது 290 அல்லது 289, சரியாக நினைவில் சற்று குழப்பம் இருக்கு. நாளை தெளிவாக சொல்கிறேன். என் இரு கண்ணின் மணியான ராமலிங்கத்திற்கு என்று மதுரை ஆதீனம் எழுதும். அதற்கு ராமலிங்கம் என் கண்ணின் ஒளியான குருநாதருக்கு என்று எழுதும். ஆக கண்ணின் மணியாக குருநாதருக்கு ராமலிங்கம் இருந்தால், ராமலிங்கத்திற்கு கண்ணின் ஒளியாக மதுரை ஆதீனம் அவருடைய ஆசான் இருந்தார். எப்படிப்பட்ட ஒரு குரு, எவ்வளவு நல்ல சீடர்! எல்லோருக்கும் வாய்க்குமா என்ன? அப்படி ஒரு நல்ல சீடரும் அப்படி ஒரு அருமையான ஆசான் திருவருளால் தொடர்வோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். இந்த வகுப்பில் பங்கேற்ற எல்லோருக்கும் எல்லாம் உள்ள என் தந்தை மேட்டூர் மீனாள் சுக்கநாதன் பேரர்கள் உண்டாகி எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ திருவருளை சிந்திக்கின்றோம். நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்கையா. நமச்சிவாயம் வாழ்கையா. நமச்சிவாய வாழ்க. எல்லோரும் நல்லா. நான் எங்கேயாவது வெளியூர் பயணத்தில் இருக்கும் பொழுது கலந்துரையாடல் வைத்துக் கொள்ளலாம் என்று பலருடைய வேண்டுதல். அதே போல இந்த 9 மணி வகுப்பு நிறைவு செய்வது சற்று நிறைவாகவும் இருக்கிறது. அதை ஒரு 8:15 to 8:30 திருவருளால் கொண்டு வந்த கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பிச்சலான திருவருளால் இன்று ஒரு சிந்தனை. திருவருள் எப்படியோ அப்படி சிறப்பாக நடக்கட்டும். நமச்சிவாய வாழ்க. டைலர்ஸ் நமச்சிவாய வாழ்கங்கய்யா. ஏற்பாட்டாளர் வாழ்க ஐயா. சிவா. நமச்சிவாய வாழ்க பெரியப்பா. நல்லா இருங்க. நமச்சிவாய வாழ்க.